நிகழ்வாக இருக்கிறது. மகளிர் மன்றம், தேவையற்ற மகளிர் மன்றம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், மற்ற நிர்வாகிகள் அதில் நாம் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறோம். இப்பொழுது அவைத்தலைவர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அவர் சொல்ல இவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இன்று முதல் தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய மகளிர் அணியாக ஒரு மகத்தான பணியை செய்ய இருக்கிறார்கள். அரங்கம் இருந்த கைதட்டோடு அவர்களை வாழ்த்துகிறேன். நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு புதிய நிர்வாகியாக பொறுப்பு ஏற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மன்றத்தின் சட்ட திட்டங்களையும் இனி இயற்றப்படும் விதிமுறைகளையும் முழுமையாக ஒப்புக்கொண்டு மன்றத்தின் வளர்ச்சிக்கு நான் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவேன் என்றும் திறம்பட பணியாற்றுவேன் என்றும் உறுதிமொழி இருக்கிறேன். தேவர்கள் இலக்கிய மகளிர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு பேரவா நமது மன்ற நிறுவனருக்கு பல ஆண்டுகளாக அவர் யோசனை பண்ணியிருக்கிறாரு. அது இன்று நிறைவேறுகின்ற நாம் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது விமன் எம்பவர்மெண்ட் அதுதான் முக்கியம். அதாவது பெண்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும். அதான் விமன் எம்பவர்மெண்ட். அவர்கள் அதாவது அவங்க உயர்ந்தால்தான் வீடு நல்லா இருக்கு, வீட்டினுடைய உயர்வு நாட்டின் உயர்வு. பெண்கள் வீட்டின் கண்கள் ஏற்படுறாங்க. பெண்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஒரு ஆண் மகனால் எதை உதவி செய்ய முடியாது. அவர்கள் சுயமாக சம்பாதிக்க வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம மன்ற நிறுவனம் ஒரு மகளிர் மன்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் நிறைய நம்ம சமுதாயத்தில் நிறைய தொழில் அறிஞர்களாகவும் பெரிய யாரை டிபெண்ட் பண்ணி தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் தன் குடும்பத்தையும் மாற்றி பொருளாதார ரீதியாக நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த மகளிர் மன்றம் துவக்கப்பட்டதில் நான் பெருமைப்படுகிறேன். இது சாதாரண இது இல்லை. தமிழ்நாட்டிலேயே நமது சமுதாயத்தில் இதுதான் முதல் என்று நான் கருதுகிறேன். ஸோ மகளிர் எல்லாம் நல்லபடியாக, அதாவது நிறைய சொல்ல போனால் எங்களுடைய குறிக்கோளே ஒவ்வொரு ஊரிலையுமே கண்டிப்பாக பாடசாலை, இரவு பாடசாலை அமைக்கிறது தான் எங்கள் ஐயாவுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும், அதோடு அவங்களுடைய சுய தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மென்மேலும் மகளிர் மன்றம் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்து வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
கௌரவ தலைவர் பூரிலட்சுமி அவர்கள் இணைந்து கொண்டு டேக் வணங்கும். ஜெயந்தி கௌரவ தலைவருக்கு அந்த வாய்ப்பு. அடுத்த தலைவர் மன்ற தலைவர் கீதா அவர்கள் பேக் அணிக்கு சிறப்பு செய்வோம். அடுத்து மன்ற நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாகிகள் இப்பொழுது ஏற்புரை நிகழ்த்துகின்ற நிகழ்வு. முதலாவதாக நமது தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்ற போராட்டங்களில் முக்கிய பங்களிப்பாற்றி வருகின்றார். ஆல் இந்தியா வீரமங்கை வடிவு மண்டலத்தில் மகளிர் அசோசியேஷன் என்ற அமைப்பை நடத்தி வருபவர். சுய தொழில் செய்து வரும் தொழிலதிபர். சாணாம்பட்டி என்ற கிராமத்தை தத்தெடுத்து மாணவ செல்வங்களுக்கு மேற்படிப்புகள் படிக்கவும் சிறு தொழில் என்ற பல துறைகளில் மக்கள் மேம்பட பணியாற்றி வருகின்ற பெருமைக்குரியவர். அவர்களை நன்றி கமல அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இலக்கிய மன்றத்தின் சார்பாக வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறந்து விளங்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய மன்றத்தில் கல்வி திருவிழாவில் பெண்களை போற்றும் விதத்தில் சிறப்பான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய இலக்கிய மன்றத்திற்கும் இலக்கிய மன்ற நிர்வாகிகளுக்கும் எப்பொழுதுமே ஒரு செயலை செய்வது மிகவும் ஸ்ட்ரிக்டாகவும் செயல்பாடுகளாகவும் இருந்து வழிநடத்திக்கொண்டே இருக்கும் நம்முடைய காஷ்மீர் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் இந்த மங்கையார் பிறப்பதை மாதவன் செய்திடுவோம் என்று உருவாக்கிய நம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நிர்வாகிகள் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொண்டேன். பாடுவோம் என்று பாரதி கவிஞர்களினுடைய கூற்றுக்கு இணங்க பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும் நம்முடைய பாடலை நடத்த வந்தோம் பெண்கள் என்பதை போல இலக்கிய மன்றத்தில் பெண்கள் ஒரு ஆளுமை மிக்க பெண்களாக மாற்ற வேண்டும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும், உயர வேண்டும் என்று பெரிய எண்ணத்தோடு
திறமைக்கும் ஆளுமைக்கும் படிப்புக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் உண்டு. அதற்கு கல்விதான் மிக சிறந்தது. எனவே கல்வியில் சிறந்து விளங்கும் இந்த மாணவ செல்வங்களுக்கு மனநிறைவோடு இந்த கல்வி திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் இலக்கிய மன்றத்திற்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கிறது. கல்வி திருவிழா மட்டுமல்ல, பெண்களை வளர்த்த அவர்களுக்கு திருமண தகவல் மையம் என்று சிறப்பாக பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவே சட்டத்தின் மூலம் அனைவருமே நம்ம சமந்தான். ஈக்குவல் போதல்லா, சட்டத்தின் மூலம் சமமாக பாதுகாப்பு, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இடம் ஒதுக்கீட்டு அனைவருக்கும் சமம். எனவே இந்த இடம் ஒதுக்கீடு நம்ம வீட்டில் தவறாக குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டாம். படிப்பது முக்கியம். ரூல் ஆஃப் அனைவருக்கும் இது சமம். ரூல் ஆஃப் லா. இப்ப 2 பாடம் இருக்கு நமக்கு. மக்கள் வறுமையில பல போஸ்டர்கள் ஒட்டியிருப்பாங்க. ஒன்று வலிமை மிகுந்ததா இருக்கும், ஒன்று வலிமை அற்றதாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்லும் அளவுக்கு அந்த படங்கள் இருக்கும். விசுவலைசேஷன், நேரடியாக பார்க்கிறோம். விசுவலைசேஷன், இமேஜினேஷன், இமேஜினேஷன் இஸ் பெட்டர் தென் நாலேஜ். எனவே நாம் அனைவரும் பார்ப்பதை விட இமேஜினேஷன் செய்து நல்ல ஒரு தொழில்களையும் சிறு தொழில்களையும் பெரிய பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று குழந்தை செல்வங்களுக்கு பரிசு பெற வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கே அமைந்திருக்கும் தாய் பெண்கள் சக்தி, பெண் சக்தி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி என்பது சிவப்பு ஆடை அணிந்து அமைந்திருக்கும் என்னுடைய பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்த நம்முடைய மன்றத்திற்கும் என்னுடைய சிறப்பான ஒரு முன்மொழிதலையும் எடுத்துக் கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகளிரின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இலக்கிய மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து ஐயா எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பது எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்கும். ஐயா அவ்வளவு தூரம் கடைக்கோடி மக்களுக்கும், கடைக்கோடி மக்கள் எங்கிருக்கிறார்களோ நம்முடைய ஜனநாயகம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஒவ்வொருவரையும் ஒரு நுணுக்கத்துடன் அவர் செயல்பட்டு என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமையாக பிறந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தொழில் அதிபர்களாகவும் சிறந்த தொழிலில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்காவலராய் பணியாற்றி கல்வி பணியாற்றி வருகின்றார். அறக்கட்டளை சார்பில் குழந்தைகளுக்கு கல்வி, தாய் தந்தை என்ற குழந்தைகளுக்கு போன்ற பல செய்து வருகின்றார். சமூக பற்றாளர் அவர்களை நன்றி நல்ல அன்புடன் அழைக்கின்றேன். சவால்களும் தடைகளும் எங்களுக்கு ஒரு பொருட்களில் இருந்து சாதிக்கும் பணிகளுக்கும் இம்மன்றத்தில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக இருந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கும் நீண்ட
சின்னப்ப பண்ணாடி அப்படிங்கிறோட மகன் தாமஸ் டெய்லர், அப்புறம் ஆசிரியர் பொன்னையன், ஆசிரியர் பழனிசாமி ஆகியோரெல்லாம் சேர்ந்து 1952ஆம் ஆண்டு அந்தோனிய உடற்பயிற்சி சாலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் மூலமா நூற்றுக்கணக்கான மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா அந்த மாதிரி நிறைய பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா முதன்முதலாக மிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்ட்டு முனியப்ப தேவேந்தர், ராயப்ப தேவேந்தர் அவங்க தான் முதல் முறையாக மிஸ்டர் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தாமஸ் தேவேந்தரோட மகன் அவரு, அப்புறம் அந்தோணி, கண்ணேந்திர சிவகுமார் இவங்க எல்லாம் மிஸ்டர் இந்தியாவை ஆனதுக்காக சிறந்த ஆனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மண்ணில் பிறந்த நம்மளுடைய மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அப்பா இருந்து அவங்க சேர்ந்த சமுதாயத்துக்காக இந்த பெண் அவங்க பிறந்த மண்ணுக்காகவும் பெருமை சேர்க்கிறாங்க. அப்புறம் பின்னாடி வெளியூருக்கு மக்கள்லாம் வந்து இந்த இடத்துல வாங்கிட்டாங்க. படித்த மாதிரி நம்ம பழைய வரலாறுகள் இன்னொரு சொன்ன மாதிரி நம்ம இலங்கை வந்து நம்ம ஆனாலும் கேள்வி செல்வம் கல்வியோடு மாடல்ல மற்ற இல்லையா எல்லா செய்ய மாட்டேங்கிறாங்க. நீளம் குளம் கொள்ளை பொருள் எல்லாத்தையும் சிறந்தது தான் கல்விச்செல்வம். அந்த கல்விச்செல்வம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாமே இழக்கவே கூடாது. அவங்க முன்னாடி முன்னுதாரணமாக பேராசிரியர் சகிலா மேடம் சொன்னாங்க இல்லையா, இது வந்து உங்களுடைய இலக்கை முடிவு கிடையாது. இது வந்து துவக்கம். ஒரு 10வது 12வது நம்ம மாற்றமாக இருந்தால் நம்மளுடைய இலக்கை அடைகிறது அதுவும் கிடையாது. இந்த நம்ம இலக்கை அடைகிறதுக்கான ஒரு சாவி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய இலக்கு வந்து நம்ம தெரியாது. மேடம் உங்களுக்கு நிறைய முன்னாடி நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. அந்த இலக்கை வந்து நீங்கள் எந்த இலக்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன வாங்கணும், உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாதிக்க வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கணும்னா இலக்கை நோக்கி நம்ம வேகமாக போக முடியும். நம்ம பாட்டுல இந்த ஏணி ஒன்று நம்ம உயரமாக போகணும்னு சொல்லிட்டு உயர்ந்ததுக்கு வந்து நம்ம போகணும். ஏதாவது ஒரு ஏணி ஏறிக்கூடாது. அந்த ஏணி சைக்கிள் சரியானதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஏணி நோக்கி நம்ம போகும்போது நம்ம பல தடைகள் எல்லாமே வரும். ஸோ அதையெல்லாம் மனவழியோடு நம்ம எதிர்கொள்ளணும். இதுவரை நம்பிக்கை வேணும். நம்மளால் அடைய முடிக்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை விடாமுயற்சிக்கு அடிப்படை மனவழி. ஸோ மனவழிமை, விடாமுயற்சி இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா உங்களோட இலக்குகளை இதை ஈஸியாக அடைய முடியும். என்னோட இலக்குகள் எது அப்படின்னு தெரியலைன்னா உங்களுக்கு ஆசிரியர்கள் வீட்டில் படிச்சவங்க நம்ம அறிவியலுக்கு குழுவுகள் தயாரிக்கிற பெரியவங்க அவர்களோட ஆலோசனை கேட்டு உங்களுடைய இலக்குகளை புரிந்து கொள்ளுங்கள். மாநில பங்கிருக்கும் எல்லா மாணவர்களும் தன்னுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்று தேவைகளோட இலக்கிய மக்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னும் தொடர்ந்து நிறுவனருடைய சிறப்பான உரையெல்லாம் இருக்கிறது. தயவு செய்து அனைவரும் அமைதி காத்து விழாவினை சிறப்பித்து தருமாறு விழா குழுவின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொழிலதிபரான திருமதி கீதா கிருஷ்ணன் அவர்கள் கூட்டு முயற்சியால் லட்சியத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு சிறப்புரை ஆற்றியதற்கு நன்றி. அடுத்ததாக நம் காமினி மல்லத்தி மன்ற செயலாளர் அவர்கள். சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். தற்போது கணபதி சின்னவேடம்பட்டியில் குடியிருந்து வருகிறார். இவர் சமய கலைஞராக தொழில் செய்து வருகிறார். இவர் தேவேந்திர குல வேளாளர்கள் நடத்தி வரும் அனைத்து போராட்டங்களில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமுதாய பணியாற்றி வருகிறார். தேவேந்திர இலக்கிய மன்றம் மகளிர் மன்றத்தில் இணைந்து பணியாற்றிய இணைந்துள்ள செயலாளர் அவர்களுக்கு நன்றியுரை காட்டிட அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நம்முடைய நாட்டின் சுதந்திர போராட்டத்தில்
பங்கு பெற்று ஒரு பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறாங்க. மாமன்னர் வீரபாண்டிய சிவலிய குழுமனார் அவர்களுக்கும் ஆட்சி வடிவமடுத்தி தாசன் ராமசாமி கொண்டாடி மற்றும் நம்முடைய வெள்ளிக்கானாடியார் தேசிய தலைவர் யுவானியர் சேகரன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை நினைத்துக் கொண்டு இந்த இலக்கியமன்ற சார்பாக நடைபெறுகிறார் என்னை செயலாளராக நியமிக்க ஐயா காசிமேந்தர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு சிற்பி ஏன்னா ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து சில வடிவங்களாக மாற்றுகிறது அவர் மனிதனை குழந்தை பெற்றவர். ஏனென்றால் நாங்கள் எங்களாமோ சுற்றியிருந்தோம். திருநங்கை என்றால் கேவலமாக ஒரு வித்தியாசமாக பார்க்கின்ற ஒரு சிந்தனையுள்ள இந்த சமூகத்தில் 25வது வெள்ளி விழா அந்த விழாவில் என்னை தேர்ந்தெடுத்து என்னை அந்த இடத்துல கௌரவப்படுத்திய மதிப்புக்குரிய காசிமேந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்களும் இந்த சமுதாயத்தில் சமூக போராட்டங்களிலும் சமுதாய மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் நாங்கள் உகந்தவர்களை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த தேர்ந்தெடுப்புகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது நம்முடைய மக்கள் டென்த்தில் நல்ல மதிப்பை பெற்றோம், பரிசு வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய தொடர்கல்வியை தொடர்ந்து நல்ல ஒரு பதவியை வளர்க்க வேண்டும். சட்ட வல்லுநர்களாகவும் எதை சாதிக்க முடியுமோ என நம்ம சமூகத்தில் யாருமே அடையாளப்படுத்துவதற்கு முன் வருவதில்லை. நம்முடைய இலக்கியமன்ற சார்பாக இவ்வளோ ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மீடியாக்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம சமுதாயத்தில் நடக்கிறான எல்லா நிகழ்வுகளையும் மற்ற செய்தி ஊடகங்கள் வெளிக்கொண்டு வருவதில்லை. ஆனால் நம்ம சமூக ஊடகங்கள் அதுதான் நம்மை வெளிப்படுத்துகிறது. அதற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீ வரும் நாட்களிலே நம்மளுடைய பெண்களுக்காக ஒரு மன்றம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பெண்களும் தமிழ்நாடெங்கும் வாழ்கிறதான ஒவ்வொரு பெண்களும் இதோடு இணைந்து நம்முடைய மக்களுடைய வளர்ச்சியில் மிகவும் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதே போல இன்னும் நிறைய கிராமங்கள் தெரியாமல் இருக்காங்க. முதல் மதிப்பெண் சொன்னால் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவேரி என்ற ஒரு மாணவி கூட 598 மார்க் எடுத்து சிறப்பு பெற்றிருக்கார்கள். அதுக்குள்ள நிறைய மாணவர்கள் நல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுத்திருக்காங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் சாதிக்கிறவர்களை அந்த அரசாங்கங்களை வாங்க விடாமல் தடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதற்கு நம்முடைய இலக்கிய மன்றம் போன்ற அமைப்புகளை தொடர்பு கொண்டு அடுத்து நம்ம எப்படி முன்னேறுவது, இந்த மக்களுக்காக நாம் முன்னேறி என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனைப்பட்டால் சிறப்பாக இருக்கும். இது பெற்றோர்கள் மற்றும் உயர் பதவியில் இருக்கும் ஒவ்வொரு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் நம்முடைய மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வு முன்னேற்றத்துக்காக ஒத்துழைப்பு தன்மையும் அன்போடு கேட்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். என் பேர் ஜனனி. திரு முத்துக்குமார் திருமதி ஈஸ்வரியோட உடல் நம் தேவேந்திர மகளிர் மன்றத்தோட பதவியேற்பு விழால தொகுப்பாளராக இருக்கேன். தொகுப்பாளராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் இதை வந்து நான் பெருமையாகவும் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌட்ல அதுவும் வந்துட்டு கம்ப்ளீட்டா தமிழ்ல முதல் முறையா வந்துட்டு நான் வந்துட்டு பிடெக் எனர்ஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு நானும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல்ல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட் இருந்துச்சு. பட் இம்மிடியட்டா பிளேஸ் ஆகிட்டேன். ஒரு 2 years ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு 2 years இன்னும் 2 yearsல வந்துட்டு எனக்கு ஒரு புது தாட் ஒன்று வந்துச்சு. நம்ம ஏன் வந்துட்டு ஆண்டர்பிரினர் ஆகக்கூடாது. அது போக நான் வீட்லையும் வந்துட்டு என் அப்பா தொழில் செய்து வராரு 1998 இருந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரா. ஸோ அதை பார்த்து வளர்ந்தேன் நான். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு எனக்கு தொழிலுள்ள வரணும் அப்படின்ட்டு வந்துட்டு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ நான் பிஸ்னஸ்ல ஃபேமிலி பிஸ்னஸ்குள்ள வந்ததும் உடனே வந்துட்டு என் அப்பா எனக்கு எல்லா பொருளையும் கொடுக்கல. ஏன்னா இன்னும் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஃபர்தராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். இப்போ வந்துட்டு
என்னால் வந்துட்டு கம்ப்ளீட்டா முழு நிர்வாகத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது. அதுக்கான தைரியமும் எனக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு தனியாகவே சோலோவாகவே பேன் இந்தியா அளவுக்கு ட்ராவல் பண்ணுறேன், கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறேன், புது ஆட்கள், புது எக்ஸ்போஷர் அந்த மாதிரி மீட் பண்ணுறேன். என்னன்னா என்னால் முடியுதுன்னா எல்லாராலையும் முடியும், எல்லா மகளிராலையும் முடியும். அப்படி ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இன்னைக்கு மகளிர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு ஹோம் மேக்கர்ஸாக இருக்கீங்க, தொழில் செய்யணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கோம். பட் என்ன செய்யறதுன்னு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. அப்படி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் வந்துட்டு எங்களை ரீச் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாய்ப்பு ஐயாவுக்கு நன்றி.